ஒன் இந்திய நேயர்கள் அனைவருக்கும் மறுநோட வணக்கம். இந்த மேட்டர் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நேத்து தான் அந்த டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். ஸோ அது என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லோக்சபா எலெக்ஷன் டேட் ஏப்ரல் 19 நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நாள் அன்னைக்கு தான் மதுரையில் நடக்கிற கோலாகலமான ஒரு திருவிழா தான், அது சித்திரை திருவிழா. அந்த சித்திரை திருவிழா அன்னைக்கு தான் மீனாட்சி அம்மனுக்கு அந்த ஏப்ரல் 19 பட்டாபிஷேகம் நடத்துறாங்களாம். ஸோ இதனால இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் நடந்திருக்குது. ஸோ அதே தான் இப்பயும் நடக்குது. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 12 சித்திரை திருவிழா கொடியேற்றம் ஆரம்பிக்குது. அத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 19 பட்டாபிஷேகம். அண்ட் அதுக்கடுத்து 21 மீனாட்சி திருக்கல்யாணம், 22 அந்த தேரோட்டம்லாம் நடக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் நடக்கும். பட் ஆனா இதுக்கு முன்னாடி இந்த மாரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கியமா 2019ல சித்திரை திருவிழா முக்கியமான நாள். அதாவது தேரோட்டம், கள்ளழகர் எதிர் சேவை இதெல்லாம் நடக்கும்போதே, அன்னைக்கு தான் வாக்குகள்லாம் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு முக்கியமா மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சி. மக்கள் மட்டும் இல்ல, ஓட்டு போடுறவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. அண்ட் இத குறித்து உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு வந்துச்சு. அதுல நீதிபதி என்ன சொல்ட்டாங்க அப்படின்னா, கடமைக்கு தேர்தல் நடத்தினா நடத்துங்க, இல்லாட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோவமா சொல்ட்டாங்க. இதனால அந்த 2019ஆம் ஆண்டுல மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அடைஞ்சது. முக்கியமா தமிழ்நாட்டுல 2% மெயினா சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி 67.87% வாக்குகள் பதிவானுச்சு. அதாவது 2014ல. ஆனா 2014 ஆண்ட விட 2019ஆம் ஆண்டு மக்கள் தொகை அதிகமாச்சு. ஆனா அப்படி இருந்துமே வெறும் 65.83% வாக்குகள் தான் பதிவாச்சு. அண்ட் இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 2 மணி நேரம் நாங்க பெர்மிஷன் குடுக்குறோம். ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ இத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இதே மாரி நடந்திருக்குது. இதனால கண்டிப்பா எல்லா மக்களுமே மிகப்பெரிய ஷாக்ல இருக்கிறாங்க. அண்ட் இது குறித்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே தயவு செஞ்சு இந்த தேர்தல்னால முடிஞ்ச அளவுக்கு தள்ளி வைக்க பாருங்க. அன்னைக்கு தான் தமிழ்நாடே ஜெகஜோதியா இருக்கும். முக்கியமா மதுரை மக்களுக்கு கண்டிப்பா அந்த நாள் முக்கியமான நாளா இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க பேர் ரெக்வெஸ்ட் குடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு என்ன செய்ய போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். யாருக்கும் பாதிப்பு வராம சித்திரை திருவிழாவும் ஒரு சைடு நடக்கணும். அதே மாதிரி நம்ம லோக்சபா எலெக்ஷனும் அதுவும் முக்கியம். அதுவும் ஒரு சைடு பாதிப்பு இல்லாம நடக்கும்ன்றது தான் எல்லாரோட ஆசை. ஸோ அதுக்கேத்த மாதிரி நம்ம தமிழ்நாடு அரசு பண்ணுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ காத்திருப்போம் நல்ல நியூஸுக்காக. அண்ட் தொடர்ந்து இதே மாதிரி ஒன் இந்தியா நியூஸ்ல மிகப்பெரிய நியூஸ்லாம் வரும். ஸோ அதை மறக்காம பார்த்துருங்க. அதுக்கு முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த அருண் அடுத்த நியூஸ்ல உங்களை சந்திக்கிறேன்.